கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற பாம்பன் பகுதி மீனவர்கள் 35 பேரை இலங்கை கடற்படை கைது செய்த சம்பவம் தமிழக மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியிலிருந்து மீன்பிடி அனுமதி டோக்கன் பெற்றுக்கொண்டு மீனவர்கள் விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். திங்கட்கிழமையன்று அதிகாலை கச்சத்தீவுக்கும் தலைமன்னாருக்கும் இடையில் மீனவர்கள் 35 பேர் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ரோந்து பணியில் இருந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 35 மீனவர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். கடந்த ஜூன் மாதம் கைதான 41 மீனவர்களும் இதுவரை விடுவிக்கப்படாத நிலையில் இலங்கை கடற்படை மீண்டும் திங்கட்கிழமையன்று 35 மீனவர்களை கைது செய்தது மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்கள் கைது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மத்திய அமைச்சர்களின் வீடுகள், அலுவலகங்களை முற்றுகையிடப் போவதாக பாம்பன் பகுதி மீனவர்கள் தெரிவித்தனர். ராமேஸ்வரம் பகுதி மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து அழைத்து சென்றுள்ளது. ஏற்கனவே 27 மீனவர்களை பல ஆண்டுகளாக சிறையில் அடைத்திருக்கிறது. அவர்கள் குடும்பம் நடுத்தெருவில் நின்று அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை தொடர்ச்சியாக இந்த இலங்கை செய்யக்கூடிய இந்த அட்டூழியத்தை மத்திய அரசும் மாநில அரசும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ராமேஸ்வரம் பகுதியிலே மீனவர்கள் சுதந்திரமாக மீன்பிடிக்க வேண்டிய ஒரு நிலையை மத்திய அரசு ஏற்படுத்த வேண்டும். தொடரும் இலங்கை கடற்படையினரின் அட்டூழியத்தால் தமிழக, புதுச்சேரி மீனவர்கள் பதற்றமடைந்துள்ளனர்.